Word of the day is con. The word con can be used as noun, verb and adverb. இந்த con அப்படிங்கிற இந்த வார்த்தையை நிறைய அர்த்தங்கள்ல பயன்படுத்தலாம். முதலாவதாக ஏமாற்றி பெறுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக one of his friends conned some money out of his savings அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவனது நண்பர்களில் ஒருவன் அவனது சேமிப்பிலிருந்து கொஞ்ச பணத்தை ஏமாற்றி பெற்றான் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவதாக குற்றவாளி அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக she is an ex-con அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவள் சிறையில் இருந்த ஒரு குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். மூன்றாவதாக குறை அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக the biggest con of this mobile is it does not have 5G அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மொபைலின் மிகப்பெரிய குறை என்னவென்றால் இதில் 5G கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. செக்